அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரோடு கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களை நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொடுத்து அன்பு. அந்த இயேசு கிறிஸ்துவில் இதெல்லாம் இருக்கு. வெற்று இயேசு கிடையாது. அவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு சொல்கிறார் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த பாருங்க, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களை முதற்பேரான் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். எவரை? நம் எல்லாருக்காகவும் பிதாவா இயேசு ஒப்பு கொடுத்துக்கிறாரா உனக்கு எனக்கு. அந்த இயேசு வெத்து இயேசுக்குள் வெத்து இயேசு இல்லைங்க. இயேசுனா வெத்து வேட்டு கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்று அவன் சகல ஆசீர்வாதம் இருக்குது. ஆதாம்னா வெத்து ஆதாம் இல்லை. அவனுக்குள்ள பாவ சாபம் மரணம் தரித்திரம் பாதாளம் இருக்கிறது.
நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவி நீதி உடைத்ததில் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் பரலோகத்தின் மகிமை வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. அப்போது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர். அப்போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி அருளாமல் இருக்க முடியும்? எப்படி? இயேசு சரீரம், இயேசு ரத்தம் மட்டும் கொடுத்துக்கிறாரா? அதுக்குள்ளே இருக்கிற சகலத்தையும் கொடுத்துருக்கிறாரா? பிசாசு பாவம் உள்ள சாப பாவமான தரித்திரத்தெல்லாம் கொடுக்குறான். அவன் சரக்கு எல்லாத்துக்கும் வறுமை, தரித்திரம், வியாதி, பாதாள, கங்கிலி, சமச்சம் எல்லாத்தையும் கொடுக்குறான் பார் பிசாசு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஜீவன், ஐஸ்வர்யம், மகிமை சகலத்தையும் கொடுக்கிறார். அதில் ஒன்று தான் பழைய ஏற்பாட்டில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களும் அவனாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தரை மறவாதன்னா உலகத்தையும் மறவாத. சில பேர் கர்த்தர்னு சொல்லிட்டு மனுஷனை மறந்துடுவாங்க. மனுஷனை மறந்தாலும் கர்த்தரை கர்த்தரை மறந்தாலும் மனுஷன், ரெண்டையும் பிரிக்க முடியாது. மக்கள் மீது அன்பாயிரு. ஏன்னா கர்த்தர் மக்களுக்காகவே இருக்கிறாரு. அப்போது தேவன் மனுஷன் இயேசு ஜீவன் இயேசு பரலோக ராஜ்யத்தை கொடுத்துரு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்ற வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை போல மாறினார், என்னை போல மாறினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கிறார். 2 Corinthians 5:21. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார்கிறதை நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார். வெறும் அக்கிரமத்தை, வெறும் பாவத்தை, அவனுடைய வியாதி, வறுமை, தரித்திரம் எல்லா கேடுபாடும் வந்துச்சு. ஏசு வந்ததுமே ஏசு என்ன பேசினார்? பாவத்தை, மரணத்தை, சாபத்தை, தரித்திரத்தை இது அவர் ஜீவ வார்த்தையை பேசினார். அந்த ஜீவன தேவி நீதி உயிர்த்ததில் பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், வானத்தோட சகல அதிகாரம் அதை பிதாகுமார் பசுத்தாகி மறக்கலை. பிதாவே உடைய கையில் ஆவியை ஒப்பித்து ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. A to Z இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம். அப்புறம் ஈட்டியால் குத்துறவனுக்கு பிதாவிகளுக்கு மன்னியும் சொல்லி இயேசுக்கு அவனோட பரலோக ராஜ்யத்தையே கொடுக்குறாரு. A to Z கொடுக்குறாருங்க. பாவம் மன்னிப்பிலிருந்து நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்தெல்லாம். அதில் நீ கட்டாத வீடு, நடாத தோப்பு, பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நீதிமானாக்கப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த யோசுவா உபாகமம் புஸ்தகத்தில் உபாகம் 6:10 இயேசு கிறிஸ்துக்குள் இதெல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் கொடுக்க தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுங்கலை போய் உங்களுக்கு கொடுக்கப்படும். 3ஆம் நாளில் இயேசுக்கு வானத்தை முடிச்சாக உலகத்தையே கொள்ளை கொண்டார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா எல்லாம் இயேசுக்கு சொந்தமாகி போச்சு 3ஆம் நாள். சும்மா இல்லைங்க, மேஜிக் இல்லை. அந்த இயேசு சிலுவையில் என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவனையும் மறக்கலை, அங்கே ஈட்டியாளுக்கு ஆதாம் முழுவதும் மறக்காமல் இயேசு ஜீவன் பரலோகராஜ்யத்தை கொடுக்குறாருங்க. சபிக்கணும் ஆஸ்வதிக்கிறார், பகைக்கணும் நன்மை செய்கிறாரு, சத்துக்களை சிநேகிக்கிறார். இயேசு ஜீவன் வானதர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பிதாவாகி தேவன் பாவத்திலிருந்து மரண வரி நீ பசுத்தாய் தேவத்தோர் கள்ளப்போர் வானதர் சகல அதிகாரம். இங்கே பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களான நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்கள், ஒளிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக.
அல்லேலூயா. அவருடைய ஆணை நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஆணையிடுவாயாக. அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து பயப்படுறது அப்படியே தேலு பூரா பாம்புக்கு பயப்படுற மாதிரி இல்லை. ரெவரன்ஷியல் பெயர் கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும், வாய்நாளெலாம் கொடுக்கணும். ஆமாம், அதான் தேவனுக்கு பயப்படுறது. பிசாசுக்கு பயப்படுறதுனா பிசாசு நன்மத்தையுமா காரியத்தை சாபத்தை பாவத்தை மாதிரி தேவனுக்கு உலகத்தை கொடுக்குறது. அது நெகட்டிவ் வருது. எல்லாம் வீடு போய் வாடகை வீடு போய் ஒத்தி வீடு போய் எல்லாம் வரைச்சி வனாந்திரம் காசு போய் சமாதானம் போய் பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கிறதான காரியம் தான் இருக்காங்க. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவன் இயேசுவை படி இயேசு அந்த ஜீவனில் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. ஜீவன்னா எல்லா நன்மைகளையும் தொகுப்பு, மரணம்னா எல்லா கேடுபாடுகளும். பாவத்தின் சம்பளம் மரணம், ஆதாமுக்குள்ளே பிறந்ததுனால. அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்காத. இயேசு ஜீவன்னா தேவி நீதிட்டு உயிர்த்து அதில் பால் தேனும் நலம் விஷாலும் மகிமை கணம் கட்டா வீடு நடா தோப்பு சகல பசு எல்லாமே இது இயேசு. அதை பிதாகுமார் பசுதாய் கொடு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தில் கொடு, சோது போகாமல் கொடு. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்தையும் இடைவிடாமல் கொடுத்து கொண்டே இரு. எக்காலத்தில் கொடு, வாய்நாளெல்லாம் கொடு, இடைவிடாமல் கொடு, எக்காலத்தில் கொடு, சோர்ந்து போகாமல் கொடு. பாவம் மன்னிப்புட்டு நிச்சய ஜீவன் பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடு. உபாகம் 9:1. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. இஸ்ரவேல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். அந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தான் நீ ஒரு இஸ்ரவேலன். யாக்கோபே, உன் பேர் யாக்கோபே என்ன? இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு. அகாபே, அன்பு நிறைந்தவன். பலிபீடத்தில் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாய்நாளாக தான் இஸ்ரவேலன். அந்த பலிபீடத்தில் இயேசுக்கு வாழ்ந்த சகல அதிகாரம் இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாகி செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்தும் போது தான் நீ ஒரு இஸ்ரவேலன். இதெல்லாம் சுஜிபி பட்டணம்லாம் வானம் பூமி எல்லாம். இயேசு ஜீவன் பெரியது. ஜீவ சர்ற ஜீவன் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசு வாய்நாளெலாம் செலுத்தணும். ஆதாம் வந்து முழு இயேசு தேவ நீதி உயிர்த்தது உணர்வுபூர்வமாக. அது இயேசுக்கு சாமிட உணர்வுபூர்வம் தேவன் தனக்கு மனைவி முழு உலக வாய்நாளெலாம் வெளிப்பதான் இஸ்ரவேலன். இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி. உன்னிலும் மாம்சீக பிரமா உன்னிலும் ஜனம் பெருத்தது. ஆனால் உள்ள கிறிஸ்து உனக்கு பெருத்திருக்கிறாரு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் லட்சக்கோடிக்கணக்கு தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் துரைத்தலாம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தி. இயேசுவின் நாமம் ஜீவ சொல்ற ஜீவரத்தந்த இயேசு நாமம் நன்மத்தையும் அறியத்துக்கு இயேசு நானே வடியும் சத்தியம் ஜீவனமாய். தேவி நீதி டு இயேசு சாமிட வாக்கு தத்துவம். பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்தும் போது பிசாசுகளை துரத்தி. பிசாசு சாப்ப பாவம் மன்ன தரித்திரம் அவமானம் வைக்கணும் இந்த எல்லாத்தையும் துரத்தலாம். அப்போது இயேசு நாமத்தில் அளவற்ற அன்பு அளவற்ற கிருபை தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல எல்லையற்ற ஐஸ்வர்யம் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற நீதி சுகம் பல ஜீவன் ஜீவ சர்வ ஜீவாற்ற ஜீவலன்சு இயேசு சாமிட பிதாகுமார் ஆதாம் வாய்நாள செலுத்து பாவுண்டு மண்ணோட பசுத்தாய் வர. அப்போது இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்த பலத்துமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. அல்லேலூயா. பெரிய பட்டணங்களை பிடித்து
ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக்கின் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினை போல் அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். அல்லேலூயா. உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தம் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயம் நிமித்தமாக ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாகவும் உன் தேவனாய் கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாய் துரத்தி விடுகிறார். அல்லேலூயா. உன் நீதியின் இல்லை, நம்ம நீதியெல்லாம் அழிக்கான கந்த. நம்ம நீதி இல்லை, அவருடைய நீதி. இயேசுவே தான் அவர் பிதாவினுடைய நீதி. ஆதாம் கிடையாது, இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் 1 அவருடைய நீதி ஜீவ சரஜ் பரலோகத்தை குத்த மூடி உலகத்துக்கு. அதுதான் அவருடைய நீதி. நம்முடைய நீதியெல்லாம் அழிக்கான கந்த. அதனால் நம்ம நீதினால் இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தான்னு நினைக்காதன்னு சொல்கிறார். நம்ம நீதியால் எதையும் செய்ய முடியும். நம்ம நீதி தீட்டுப்பட்டு போச்சு ஆதாமியாவால். அதுதான் நம்ம நீதி. என் தாய் என்னை பாவத்தை சுய நீதி அநீதி மாசு படிந்த நீதியினால பிசாசு போவாது. இயேசுவின் நீதி ஜீவ ரத்தத்தை கொடுக்கும். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து. அல்லேலூயா. கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். தேவ நீதி ஊழி செய்தல், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுனா வெத்தி இயேசு ஆதி அமிழ்ந்து வெளிப்பு இயேசு கிறிஸ்துவில் ஆமன்ற வாக்கு தத்துவம். ஆதாம்னா நன்மத்தை மக்கனி, இயேசுனா ஜீவ வித்தத்கனி. அந்த ஜீவனில் பரலோக ராஜ்யம், வானத்தில் சகல அதிகாரம், ஜீவரத்தம். அதை தேவனுக்கு மத்தியசமாக ஆதாம் முழு உலகத்துக்கு மத்தியசமாக கொடுக்க 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 பாவுன்ட்டு மரணம் சரித்திரா சுத்தாவிட பசு தேவதைகள்லாம் பணிவிடை செய்ய நீ கட்டாத வீடு, நடாத தோப்பு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான வீடு. அல்லேலூயா. இங்கே பாருங்க, இஸ்ரவேலே கேள், நீ இப்போது உயர்த்தோட கிடந்து உண்டிலும் ஜனப்பெற்றதுமான பலத்துமான ஜாதிகளை துரத்தி வானத்தை மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து சிலுவையில் இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொல்கதா மலையில் இருந்துக்கிட்டு முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தத்தை கொடுத்து பிசாசுகள்லாம் துரத்தி பாவத்தை மரணத்தை ஜெயிச்சு பாதாளத்தெல்லாம் ஜெயித்து வானத்தில் பூமி சகல அதிகாரம் முழு உலகத்தை பிசாசு கையிலிருந்து வாங்குறாரு. பாவிகள் கைந்து கானானியர், ஏத்தியர், கிர்காசியர் எல்லா பாவியினுடைய ஆஸ்தியெல்லாம் இயேசுக்கு சொந்தமானது. அந்த இயேசு உடக்குள்ளே இருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தை, ஜீவ ரத்தம், தேவ நீதி உயிர்த்ததில் இருக்கிறார். நன்மத்தை மறிய சாகவே பாவத்துக்கு மறித்து தேவி நீதி ஞானஸ்தானம். பழைய மனுஷன் செத்துட்டான், பாவன்ட்டும் மனுஷன் செத்து தேவி நீதி உயிர்த்ததில் உனக்குள்ள இருக்குது. அதனால கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆமாம், கிறிஸ்துனா ஜீவ விஷயத்துகள் இருக்கணும். ஜீவன் மாற என்னுடைய எல்லா செய்திகள் ஜோயே ஜீவன் வேதாகம். அந்த ஜீவனில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நாமட்ட வாக்கு தத்துவத்தை கொடுக்கணும். பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். இரவும் பகல் கூட எக்காலத்து கொடுக்கணும். சோர்ந்துவாக கொடுக்கணும். இடைவிடாமல் கொடு. எக்காலத்து என்ன வாய்நாள்லாம் கொடுக்கணும். இடைவிடாமல் கொடுக்கணும். பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தை எக்காலத்தில் எந்நேரத்திலும் சோர்ந்து போகாமல் பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக்கி உலகாங்கிதம் கொள்வார். என்னை இல்லாமல் ஒரு பிதாவி பரமடலுக்கு பிதா உம்முடைய நாமம் என்ன நம்முடைய எதுவுமே கிடையாது. நம்முடைய இது அழிக்கான கந்த அதை எடுத்து போவாத. பிசாசு பாவத்தை மன்னித்து தேவனை தர வாய்நாளெல்லாம் வறட்சி வேணாது. ஒரு சின்ன 5 சென்ட் நிலம் கூட வாங்க முடியல ஒரு பட்டணத்தில். நீ பெரிய பட்டணங்களை பிடிப்பாய். கட்டாத வீடு, நடாத தோப்பு, உலகத்தை பாவிகளுடைய ஆசையில் உனக்கு எழுதப்படும். எனக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த பாவிக்கு
ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். இயேசு எல்லா பாவிகளுக்கும் தன்னுடைய ஜீவ சர ஜெயித பிதாவை மண்டியும் என்று சொல்லி இயேசு ஜீவன் தேவனுக்கு தான் அவனை ரச்சித்து விட்டார். அவனுடைய ஆசையெல்லாம் அவருக்கு 3ஆம் நாள் சொந்தமானது. அந்த இயேசு வானத்துக்கு சகல அதிகாரம் படைத்தவர். புதிய ஏற்பாட்டில் இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக இயேசு அனுப்பு. பழைய ஏற்பாட்டில் பழைய ஆட்டுக்குட்டி அதை பிதாவுக்கும் ஆதாவும் முழு உலகத்துக்கு காணாத தேசத்தில் இஸ்ரவேலுக்கு நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து காணான் தேசத்தை பிச்சுட்டாருங்க. சரித்திரம் கட்டுக்கிறது இல்லை. உண்மையாக யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போய் பட்டணங்களை 31 ராஜாக்களை காணான் ராஜாத்தி துரத்தி அதெல்லாம் சுதந்திர இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுக்குறான் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நீ எவ்வளோ செய்ய இயேசு ரத்தத்தால் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஒரு அகாபி அன்பு ஜீவனை பைதுற்ற பலி. புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இயேசு சரி பைதட்ட ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு நீதிமான ஆக்கப்பட்டாங்க. சொல்கிறார் பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்துடைய உத்தமத்தை நிமித்தம் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாவியம் நிமித்தமாகும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுனா பலிபீடம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுடைய தேவன் தனக்கு உலக அந்த ஆட்டு இயேசு அன்புக்கு பழைய ஏற்பாட்டில் அந்த இயேசுக்கு சுவாமியோட வானத்தோட பரலோக ராஜ்யமே இருக்குது. பலிபீடம்னா தேவன் தனக்கு ஆதாரம் மூடு வளர்த்து கொடுத்தான். அந்த ஆபிரகாம் முன்னிமித்து பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ உலகத்தை சுதந்திரிப்பாய். அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இந்த இஸ்ரவேல் ஜனங்க. இஸ்ரவேல் புதிய பாட்டில் அந்த ஆபிரகாமின் கிறிஸ்து உண்டாய் பவுல் சொல்கிறாரு. அந்த கிறிஸ்து சருக்கு வெலை போட முடியாது. வானத்தில் சகல அதிகாரி எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஆசுவாதம் எல்லையற்ற தேவி நீதி உயிர்த்தல் பாவமண்டி ரட்சிப்பு எல்லாம் கடந்து ஆசுவாதங்குது. இயேசு சருத்துக்கு வெலை போட இயேசு ரத்தத்துக்கு வேலை இயேசு தேவனி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அது சாதாரண காரியம் கிடையாது. இல்லைன்னா நன்மை தீமை காரியத்தை தேவ அற்ப காரிய சாப பாவம் மன பாதாளம் அப்படி கூட வாழ்க்கை. அதனால தான் என்னோடய செய்தி கேட்கணும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. உபாகமம் 19:1. உபாகமம் 19:1. அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறொற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது பாருங்க, பாவியினுடைய ஆஸ்தி நீதிமான். யார் நீதிமான்? சுயநீதி அநீதி மனுஷன். சுயநீதி அநீதி இல்லை, தேவி நீதிமான். நீதின்னு சொல்கிற தேவி நீதி, அன்புன்னு சொல்கிற தேவ அன்பு இறக்கம் தேவன் வரணும். அவருடைய நீதி பாவி பரலோகிற வானத்தில் பரலோகத்தை ஜீவனை உலகம் ஃபுல்லாக ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம அதுதான் அவருடைய நீதி. இயேசு சரி வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுக்கும்போது பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு எதப்படுங்க. யாருங்க நீதிமான்? இயேசு தாங்க நீதிமான். அந்த நீதிமான் பாவிகளுக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு ஜீவ சார் இயேசுட்ட கொடுத்து அன்பு கொடுத்துட்டாரு. இப்போ 3ஆம் பிரதான பிசாசு தர உலகத்தை பிசாசுகள் வாங்கின மாதிரி நீ உலகத்தை சுதந்திரிக்கலாம், பட்டணங்களை சுதந்திரிக்கலாம், ஆசீர்வாதம் சுகம் பலம் ஜீவன் ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகிச்சு சகலத்தையும் கொடுப்பி அந்த இயேசு ஜீவனை. இயேசு சரி இயேசு ரத்தத்தை அவமன்ற வாக்குத்தங்களை எல்லாம் நன்மை தீமை காரியத்திலே வாழ்வேன். நன்மார்க்கு துன்மார்க்கம் கண்கள் நிச்சயமாக சுயநீதி அதை தேவன் தரங்களுக்கு தான் எல்லா திறப்பிசாது திருடவும் கொள்ளவும் அழிக்க ஒரு வேறொன்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது பருவ அந்த ஜீவனில் தேவ நீதி டு இயேசு சாமண்ட வாக்குத்தத்தமே இருக்குது. ஆதாமுக்குள்ளே மரணங்குது. நன்மை தீமறிய சாக பாவம் மரணம் அதை போய் தேவன் தர கொடுத்து வாயினெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறேன். உன் ஆட்சியெல்லாம் யாருக்கோ போகுது. பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான். இயேசு சொல்கிறார் பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கே மனுஷன் எப்படி அழிச்சார்? ஜீவ சொல்கிற ஜீவன் தேவி நீதி உயிர்த்தல் தேவனுக்கு ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணத்தை அழித்து சகல நன்மை உன்னை தேடி வருது. ஆபிரகாம் தேடி, ஈசாக்கு தேடி, யாக்கோபுக்கு தேடி வந்தது. யோசேப்பு தாய் தவன் அநாத பெண் 120 நாடுகளுக்கு
ராஜாத்தி ஆகிட்டான். எஸ்ஆர் ராஜாத்தி. ஆமானுடைய சொத்தெல்லாம் எழுதப்படுது. ஆகாஸ்வேர் சொத்தெல்லாம் எஸ்ஆர் ராஜா ஒரு நீதி மாட்டி. பிரச்சனைன்னு வரும்போது ஆகாஸ்வேர் விருந்திலே திராட்சஸும் பரிமாறப்படுகையில் ஆகாஸ்வேர் ஆமானி கூப்பிட்டு வச்சு 2 முறை அந்த திராட்சை யோத பெண்ணு திராட்சஸும் நானே செய்வப்பம் இந்த அப்பத்து திராட்சை நித்திச்சு மேஷா வராது ஆட்டு ரத்தத்துக்கு அடையாளம் கொடுக்குறா. ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்ஆர் ராஜாத்துக்கு எழுதப்பட்டது. ஆமான்னு ஒரு பாவி ஆதாம் வழியா ஆகாயம் யோதகுலத்தே சங்காரம் உள்ள பிசாசுக்குது திறறான் கொள்றான் அழிக்கிறான் யோதகுலத்தே ஆகாரம் கட்சியில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆகாஸ்வே ராஜா எஸ்ஆர் ராஜா வார்த்தை கேட்டு சட்டத்தை மாற்றி அமைத்தால் யூதகுலம் காப்பாற்றப்பட்டது. அப்போ ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்ஆர் கேதுன்னு சொல்கிறான் பாருங்க. அவனுக்கே தெரியாது வசனம் நிறைவேறுது. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு 120 நாடுகளுக்கு ஜனாதிபதி, அதில் இந்திய தேசத்துக்கு ஒன்றான். அப்போ எவ்வளோ சொத்து இருந்தது ஆமானுக்கு? எல்லா சொத்தும் எஸ்ஆர் ராஜாத்தி மேலே இது. எஸ்ஆர் ஒரு நீதி மாட்டி கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துகிறா. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டிடுதே. அந்த இயேசு தேவி நீதியும் உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து. ஆதாம் முழு உலகத்தை செலுத்து. வாய்நாளெலாம் செலுத்து. இடைவிடாமல் செலுத்து. எக்காலம் செலுத்து. பாவமும் மரணமும் தரித்திரமும் அசுத்தாய் அல்ல கழித்து ஓடும். பசுத்தாய் வருவது தேவசுத்தை எங்கே விடுது? பசுத்தாய் வருவது வித்தாய் பசுத்தாய் சகல ஆசீர்வாதங்குது. அசுத்தாய் போய் பாவ சாபமான அசுத்தாயில் ஒரு பசுத்தாய் வந்து சுகம் பலன் ஜீவன் ஆசுவாய் ஐஸ்வர்யம் மகிழ்ச்சிக்கான புகிச்சு உண்டாகும். அல்லேலூயா. அப்போ 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நீ பின்பற்றணும். அதுக்கு என்னுடைய செய்தி கேட்கணும். ஃபேஸ்புக்கில் போயிட்டு துளசிராம் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணணும். உன்னோட சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கேட்க தான் இந்த ஜீவ மார்க்கம்னா என்னன்னு தெரியும். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கேட்டால் தான் இந்த மாதிரி காரியெல்லாம் விளங்கும். அப்போது உபாகம் 19 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறறுக்க போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். அல்லேலூயா. பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். பட்டணங்கள் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். கட்டாத வீடு, நடாத தோப்பு, மகிமை கனம் புகழ்ச்சி வெற்றி ஜெயம் கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்துக்குள்ளவா. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், அது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். பால் தேனு நலம் மகிமை கனம் புகழ்ச்சி பாவம் மண்டிப்புட்டு நித்திய அதான் கிறிஸ்து. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தேதல். பிசாசு பாவம் மர இடையில் எல்லாம் கேடுபாடுங்குது. இயேசு தேவி நீதிட்டு உடித்தது எல்லாம் மகிமையான காரியங்கள். ஆசீர்வாதம் சபிக்கலும் ஆஸ்வதி பகைக்கு நன்மை செய் சத்துருக்களை சிநேகி உன்னை துன்பப்படுது. ஜபம் பண்ணு உம்முடைய நாமம் உம்முடைய சத்தான் உம்முடைய நாமத்தில் இயேசு சாமன வாக்கத்தை பரலோக ராஜ்யம் சகல நன்மைகளுக்கு இது. உம்முடைய நாமனை வெத்து நாமம் இயேசு நாமம். அந்த இயேசு கிறிஸ்துல பாவம் பண்ணி ஆசீர்வாதம் வீடு மன தோப்பு தோறு கார் பகல் சகலம் இம்மைக்குரிய மண்மைக்குரிய முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் நீதி அப்போது இவைகளெல்லாம் அவங்களுக்கு கூட கப்படும். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தமக்காக தம் குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஏசு கிறிஸ்து வெற்றியை கொடுத்தாரு. பிசாசு வெத்து பிசாசா அவருக்குள்ள சகல கேடுபாடுங்க சாபங்குது பாவங்குது மரணங்குது தரித்திரங்குது வியாதிக்குது கொள்ளை நோய்க்குது ஆபத்து முடிவு பாதாளமேக்குது. இயேசுல பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமை கனம் பூச்சி வெற்றி சகல நன்மை வானத்தோட சகல அதே பரலோக ராஜ்யமேக்குது. அல்லேலூயா. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. வாய்நாள்லாம் கொடு. ஆடு மேய்க்கிற நீ ராஜாவாய் மாறுவாய். சிறைச்சாலை யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாக மாறுவான். அப்பா அம்மாவில் அநாத பெண் 120 நாடுகளுக்கு ராஜாத்தியாவா. ஆபிரகாம் நிமித்து பூமியில் சகலவும் சாத்துவது பூமி தாங்கக்கூடாத ஆடுகளும் மாடு ஒட்டங்கள் சீமானாயிரம் வெள்ளியும் பொண்ணுமான சீமானாய் ஆபிரகாம். ஈஷாக்கு பஞ்சத 100 மடங்கு கழிச்சு மகாபிரிய ஐஸ்வர்யம் கோளும் தனியாக யாக்கோப்பு 2 பரிவாரம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்ட ஆட்டுக்குட்டியை இயேசுக்கு சரியாக இயேசு அடையாளப்படுத்துது. புதிய ஏற்பாடு அந்த பைதட்ட உலகத்தின் வசூல் தேவாட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன். அவர் தேவி நீதி உயிர்த்தெழு தேவன் தனக்கு ஆதவன் பாவன்ட்டு வரது சுமந்து தீர்த்துறாரு. பசுத்தாய் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி செய்ய வாயினெல்லாம் கிறிஸ்துக்குரியது. அது இல்லையா? அப்புறம் உபாகமம் 20:16 பாருங்கள். உபாகம் 20:16 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்க கொடுக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற ஏத்தியர் எமோரியர் கானானியர் பெருசியர் ஏவியர் எபூசியர் என்னும்
ஜனங்களின் பட்டணங்களை மாத்திரம் பட்டணங்களிலே மாத்திரம் சுவாசமுள்ள ஒன்றை உயிரோடே வைக்காமல் அவர்களின் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடி சங்காரம் பண்ண கடவாய். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்கிற தங்கள் சகல அருவறுப்புகளின்படி நீங்கள் செய்ய உங்களுக்கு கற்றுக்கொடாமலும் நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாமலும் இருக்கும்படி இப்படி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போது பாவம் செய்யக்கூடாது. ஆமாம், நன்மை தீமை கனியை புஷிக்குனால வேறே தேவர்கள். ஆமாம், புறஜாதி ஏத்தீர் கலாத்தீர் ஏத்தீர் எமோரியர் கானாரியர் பெஸ்ஸியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஜனங்களுடைய பட்டங்களை மாத்திரம் சுவாச உயிரோடு வைக்காமல் அவர்கள் உன் தேவனாய் கர்த்தர் கட்டளையிட சங்காரம் பண்ண கடவாய். புதிய ஏற்பாட்டில் சங்காரம் என்னது? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே ஜீவ சரஜவர் தேவன் தனக்கு ஆதாரம் உள்ளகர் பிசாசு சங்கார் பிசாசின் தலையை நசுக்கிறாரு. 32,000 பிசாசு பிடிச்சையோ லேகோட் பிசாசு எப்படி சங்காரம் பண்ணார்? அவனை சங்காரம் பண்ணல, அவனுக்குள்ள பிசாசு எப்படி ஜீவ சர ஜீவனத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாரம் அவன் பேர் பிசாசு சங்க சமுத்திரத்தில் போய் மாட்டி போயிடுச்சு 2,000 பிசாசு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இரு, புறஜாதி மார்க்கத்துக்கு போகாத. நன்மை தேமை மார்க்கத்துக்கு போனால் இயேசு சகல ஆசுவாதம் சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாம் சங்காரமாகி பிசாசு திருறது கொள்வது சாப பாவம் மரணம் இப்படி நெகட்டிவில் போயிட்டோம். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடு. அல்லேலூயா. கிறிஸ்துவை கொடு. கட்டாத வீடு நடாத தோப்பு, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விஷாலமான வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. இப்படி பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் இயேசு சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். புதிய ஏற்பாட்டில் பார்ப்போம். மத்தேயு 9:35. மத்தேயு 9:35. மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அந்த யோசுவா புதிய ஏற்பாட்டில், அந்த யோசுவா புதிய ஏற்பாட்டில் பட்டணங்கள் தோறும். அல்லேலூயா. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி அவளை சுத்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பின் இல்லாத ஆடுகளைப் போல துய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசல் நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆனால் அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவர் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அவர் திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி சகல வியாதிகள் சகல நோய்களை நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். என்ன பண்ணார்? அருமருந்து குறுமருந்து, ஜீவ சர்ரம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ சர்ரம் எல்லாம் ஜீவ சரீரம். தேவனுக்கு தனக்கு ஆதம் பசுத்தாய் அசுவை வியாதி பட்டுப்போது, சாபம் பட்டுப்போது, மரணம் பட்டுப்போது, தரித்திரம் பட்டுப்போது அவர் பட்டணங்கள் தோறும் எங்கு சுற்றி தெரிந்தார். எங்கு சுற்றி திரிந்த பிசாசின் வல்லவில் அகப்படி யாவர் வெளியில் ஆப்பிரிக்கா போனார், ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. எல்லாம் ஆதாம்குள்ளே படிக்க ஏழை பணங்க ஆப்பிரிக்காக ஐரோப்பா அமெரிக்கா அப்புறம் எல்லாம் அம்மா வைத்து ஆதாம் வழியாக நன்மத்தை மரியாதை சாக கெடுக்கிறாங்க. பாவம் மனம் தேவன் தர குலத்துக்கு எங்கே பார்த்தாலும் வியாதி, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசமோ, திருடவும் கொள்ள வைக்கிறதான காரியத்தை செய்கிறான். இயேசு பட்டணங்கள் தோறும். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெபாலயங்கள் உபதேசி ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள் சகல நோய்கள் நீக்கி அவர்களை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் ஆதாம்கள் நன்மத்தை மரியாதை தேவன் தனக்கு பிசாசு வல்லமை சிக்கி கிடக்கிறான். இயேசு ஜீவஸ்வர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்து பசுத்தாய் வரைக்கும் போய் இனி அதிக இனி பாவ கிறிஸ்துக்குள்ளேரு
நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவனின் வார்த்தை நிலைத்திரு. சகல காலத்தில் ஆசுவாதம், மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி உண்டாகுன்றார். அல்லேலூயா. அப்புறம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். பட்டணங்களுக்கு போகிறாரு. அல்லேலூயா. பட்டணம் தோறும் போனாராம் பழைய ஏற்பாட்டில். நீங்களும் போங்க, உலகமெங்கும் போங்க, உங்கள் கிராமத்துக்கு போங்க, பட்டணத்துக்கு போங்க, எங்கே போனாலும் ஜனங்க தான். அல்லேலூயா. கிராமங்களுக்கு போங்க. எல்லா ஆதாம் வழியாக பிறந்த நாகரிகம் முன்னேறு, படிப்பு முன்னேறு, விஞ்ஞானம் முன்னேறு, ஆதாம் வழியாக நன்மை தேவை, சுயநீதி அநீதி நோவா காலத்தில் நடந்தது, அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்குது. சோதோம் குமார அப்படியே நடக்குது. அதோட மோசமானது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இலவசமாக கிறிஸ்துவை மீட்பு கொண்டு நீதிமானாக்கப்படலாம். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு சகல பாவத்தையும் பசுத்தா இறக்கலாம் அவன் மேலே. இயேசு பட்டணங்கள் தோறும் சென்றார். எல்லா அம்மா வயத்தில் ஆதாம் வழியாக நன்மை தீமை அதில் கண்டிச்சமாக சுய நீதி பாவத்தை மாற்றப்படுதுதான். அதை அவனுக்கு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்தை வெளிப்படுத்தணும், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும். பாவம்ட்டு மனத்தில் நீக்கி பசுத்தாவியருக்கு தேவதூதரை பணிவிடை செய்யணும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். பிதா குமார் பசுத்தாவி கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கணும், இடைவிடாமல் கொடுக்கணும். அப்புறம் மத்தேயு 11:20 அப்பொழுது தமது பலத்த செய்கைகளையும் அதிகமான செய்ய பட்டங்களையும் மணந்து பார்க்குறோம். மத்தேயு 14:13 மத்தேயு 14:13 மத்தேயு 14:13 இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேட்டு பட்டங்களிலிருந்து கால்நடையாக அவ்விடத்துக்கு போனார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதியாக இருந்தவர்களை அவர் சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அதனால் இன்னொரு வசனம் 15:21 பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்புறம் மார்க்கு 3:8 வாசிப்போம். மார்க்கு 3:8 மார்க்கு 3:8 கலிலேயாவிலும் யூதாவிலும் எருசலேமிலும் இதுமையால் யோர்தானுக்கு அக்கறையிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளில் திரளான ஜனங்கள் அவருக்கு செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு வந்தார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால் இயேசுவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள், இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள், எக்காலத்து வெளிப்படுத்துங்கள், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்துங்க, இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க, எக்காலத்தை வெளிப்படுத்துங்க, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. பாவம்ட்டு மன ஓடி பசுத்தாய் வரைக்கும் தேவதூரெல்லாம் பணிவிடை செய்வாங்க. இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவத்தை வெளிப்படுத்துங்க. ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல்லி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றுள்ளாய் இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ஆனவடைய பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திர பிசாசும் உரிமையாக கொண்டு வரான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கொண்டு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் அது அந்த ஜீவனில் இயேசு சாமட நீங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஜீவனில் இயேசு சாமட வாக்குத்தது பாவமண்டி புரட்சி ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை கனம் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி ஜெயம் சகல காரியம் அடங்கியிருக்கிறது. அவருக்குள் சகல காரியம் அடங்கியிருக்கிறது. அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் வானத்தை போது சகல அதிகாரி இயேசு சாமன வாக்குத்தத்தம்
பாவமன்னிப்பு நிச்சயம் பரலோகராஜ் சகலத்தை ஏற்று ஜெட் பின்ட்ரா போடாமல் பாவத்தின் மன தேவனிலிருந்து உயிர்த்தெழுந்து இயேசு சாமி பரலோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அது பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் மூடு வளர்த்துங்க, சபிக்குள்ள ஆத்துறீங்க, பகைக்கு நன்மை செய்யுங்க, சத்துங்க ஜபம் பண்ண பாவியினுடைய ஆஸ்தி நீதிமான். அந்த நீதிமான் இயேசுவை தேவன் தன் அவன் தான் நீதிமான். மூலத்தில் பகை கசப்பு வைரஸ் அவன் அநீதிமான். இயேசுவின் ஞானத்தால் பிரயோஜனம் இல்லை. எங்கே பார்த்தாலும் ஊழிக்காரர் பகை கசப்பு வைராய்க்கும் கோபம் ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, அசுவா சரியில்லை, இப்படியே வாதா சாபங்கள் பாவங்கள் மனது முடிவு பாதாளமாக இருக்கும். ஆனால் கிறிஸ்துக்குள் வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவது ஆபிரகாம் அபிஷேக் யாக்கோபு ஆசுவா கிறிஸ்துவ மூலம் உண்டாயிருக்குது. யோசுவா கானான் தேசம் சுதந்திரிச்ச மாதிரி வாழ்க்கையில் சகல காரியங்களும் ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் மகிமையும் கனவும் புகழ்ச்சி வெற்றியும் ஜெயமும் உண்டாகும். ஜெபம் பசுபிதாவே இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜா, ராஜாஜி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சேனைகளின் கர்த்தர், மகிழ்வுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிற தாய். எல்லோரும் பாவம் செய்து தேவ இலவசமாக கிறிஸ்துவை மீட்பு கொண்டு நீதிமான் ஆகலாம். எல்லோரும் வானத்துக்கு ஆதாம் வழியாக நன்மத்தை மரியாதை சாகவேஷா பாவத்தில் சாபத்தில் மனத்தை தரித்தில் இருக்கிறவங்களாம். இயேசு ஜீவரத்தை தேவதீத்து இயேசு சாமட வாக்கு தத்துவத்தை பலிவிட நம்முடைய கர்த்தராகிய இயேசு சிலுவை குறித்து நான் வேறு இனி நான் இல்லை இயேசு எங்கள் பவுல் சொல்றாரு. கருந்தீர் தசால் கலாத்தை எல்லாம் போய் கிறிஸ்து தேவன் தனக்கு ஆதாம் மூடு அசுத்தாயத்தை பசுத்தாயிரு பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் என்று பிசாசின் யார் வெளியிலாக்கி பவுல் ஊழியர் செய்தது போல இனி நானே இல்லை இயேசு எனக்குள்ள அந்த இயேசு அவனோட வாக்குத்தை தங்குது. அந்த பிதாக்குமார் ஆதாம் மூடுவதற்கு அசுத்தாயத்தை பசுத்தாயோட தேவத்துக்கெல்லாம் பணிவிடை செய்ய மாபெரும் எழுப்பில் கொண்டு வர இந்த செய்தியை கேட்கிற ஒன்றை பயன்படுத்தபடி ஜெபிக்கிறதாவே. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து நீங்க தேவனிலிருந்து ஊற்றி இயேசு சாமட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பஸ் ஆதாம் மூடுவதற்கு வாழ்நாளாக கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதற்கு 5 கண்ட 7 கண்ட ஜனங்களுக்கும் கிராம தோறும் பட்டணம் தோறும் வாழ்நாளாக கிறிஸ்துவின் ஜீவனை பரிவானத்தோடு சகல அதிகாரத்தை பிதாகுமார் ஆதாம் மூடு அசுத்தாயத்து பசுத்தாய் கிராமங்கள் பட்டண தேவ பசுத்தாய் கிராம பட்டணமாய் தேவாபியான அசுவாட தேவத்தோட பணிவிட மாபெரும் கொண்டு வர இந்த செய்தியை கேட்குற ஒரு பயன்படுத்தபடி ஜெபிக்கிறோம். எல்லா ஜபத்துக்கிட்ட எல்லா விண்ணப்பத்துக்கிட்ட நீ அப்படியே செய்யிருக்கான்னு நினச்சிருக்கோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபத்திலும் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாசா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கடன் பண்ணுற இடத்துல கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே அனுப்புகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னும் ஏராளம் செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை போதித்து உலகத்தில் எங்குமே கேட்டு விளையாடப்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னொரு சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனலுக்கு, இன்னொரு சேனல் துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழிய செய்ய இருக்க முடியாது. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் ஒரு ஆள் பாய் கூட அசுத்தாயோட பசுத்தாய் வர சகல காரியங்களும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்ய சமாதானம் நிச்சயம் பரலோக ஆசீர்வாதம் பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 6/1/2025 என்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.